ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் 2023. கிறிஸ்மஸ் பண்டிகை ஏன் ப்ளம் கேக் வெட்டி கொண்டாடப்படுகிறது என தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பண்டிகையின் பெயரை கூறும்போதும் நமக்கு ஒவ்வொன்று நினைவிற்கு வரும். அந்த வகையில் கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது கேக் மற்றும் சாண்டா கிளாஸ் தான். சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் கேக் இல்லாமல் அந்த பண்டிகை முழுமையடையாது. கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை அழகாக வண்ண விளக்குகள், கிறிஸ்மஸ் மரம், நட்சத்திரம் போன்றவற்றால் அலங்கரிக்க தயாராகி கொண்டிருப்பார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் நாளாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இவர்தான் நிஜ சாண்டா கிளாஸாம். இவரால் தான் இன்றும் பரிசு கொடுக்கப்படுகிறதாம். இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் அனைவருமே கிறிஸ்மஸ் கேக் செய்ய தயாராகி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் அந்த கேக்குகளை கடைகளில் வாங்க எந்த கடை சிறந்ததாக இருக்கும் என யோசித்து கொண்டிருப்பார்கள். சரி, கிறிஸ்மஸ் பண்டிகையன்று ஏன் கேக் வெட்டப்படுகிறது என்று உங்களுக்கு என்றாவது மனதில் கேள்வி எழுந்துள்ளதா? கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் கேக்கிற்கும் இடையே எப்படி தொடர்பு வந்தது என்று தெரியுமா? இல்லாவிட்டால் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த கிறிஸ்மஸுக்கும் அந்த கேக்கிற்கும் இடையே உள்ள உறவு மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸிற்கும் கேக்கிற்கும் இடையான உறவு மிகவும் பழமையானது. பாரம்பரிய கிறிஸ்மஸ் கேக் 2 கிறிஸ்தவ பண்டிகை நாட்களில் இருந்து பெறப்பட்டது. 12வது இரவு மற்றும் ஈஸ்டர். ஆரம்பத்தில் கிறிஸ்மஸ் கேக் ஒரு கிறிஸ்மஸ் கஞ்சியாக இங்கிலாந்தில் தோன்றியது. அதுவும் அந்த கிறிஸ்மஸ் கஞ்சி சாப்பிடும் பழக்கம் இடைக்கால ஆங்கில பாரம்பரியத்தில் உள்ளது. இந்த கஞ்சியானது மாட்டிறைச்சி, பிரெட் துண்டுகள், கொடிமுந்திரி, உலர் திராட்சைகள், கிரன்ஸ், எலுமிச்சை, மசாலா பொருட்கள், சர்க்கரை மற்றும் ஒயின் ஆகியவற்றை கொண்டு விசித்திரமாக தயாரிக்கப்பட்டது. இந்த கஞ்சியானது ஒரு ஜெல்லி வடிவத்தில் உட்கொள்ளப்பட்டு வந்தது. காலப்போக்கில் வழக்கமாக செய்யும் கிறிஸ்மஸ் கஞ்சியில் சேர்க்கப்படும் மசாலா பொருட்களின் தேர்வு மாறியது. அதன்பின் இங்கிலாந்தில் உள்ள மக்கள் அந்த கிறிஸ்மஸ் கஞ்சியில் மாவு, முட்டை, வெண்ணெய் ஆகியவற்றை சேர்க்க தொடங்கினர். அப்போது அதிலிருந்து இறைச்சி நீக்கப்பட்டு ஒரு கேக்காக மாறியது. கிறிஸ்மஸ் கேக்கை கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் என அழைப்பார்கள். இதற்கான சரியான காரணம் தெரியவில்லை. இந்த கேக் தயாரிப்பில் ப்ளம் சேர்க்கப்படாவிட்டாலுமே இடைக்கால ஆங்கிலத்தில் கரன்ஸ் மற்றும் உலர் திராட்சைகள், அதாவது ப்ளம்ஸ் என குறிப்பிடுவதால் இந்த பெயர் வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்படித்தான் கிறிஸ்மஸ் கேக் வந்தது. அதன்பின் காலப்போக்கில் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் பல்வேறு வகையான கேக்குகள் தயாரிக்கப்பட்டு தற்போது பலவிதமான கேக்குகள் கிறிஸ்மஸ் பண்டிகையில் போது போட்டி போட்டு வெட்டி கொண்டாடப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.